Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்றோட அன்பாக்சிங் பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் அடிக்கடி பவர் கட் வந்தபடி தான் இருக்குது. இது ஒவ்வொரு நாளும், அதாவது கிழமை நாளில் டெய்லி பவர் கட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த பவர் கட்டுக்கான சொல்யூஷனை அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு கொள்வீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஒரு ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறேன். ஸோ கோகுல் டெக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் வாட்சை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுவும் ப்ரைஸ் சரியான லோவான ப்ரைஸோடு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த ஸ்மார்ட் வாட்ச் இதுதான் நான் சொன்ன ஸ்மார்ட் வாட்ச். இது ப்ரைஸ் சரியான குறைவு. இதைத்தான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். என்ன மாதிரி உங்களோட ஃபோனோட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பவர் கட், இப்போ தான் பவர் கட் ஆனது. டைம் 7 மணி, 7 மணிக்கே பவர் கட் வந்துட்டு. ஸோ என்னோடய யூபிஎஸ் கூட டிம் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு ரீசார்ஜபிள் லைட் ஒன்று தான். ஸோ அந்த லைட்டில் தான் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவேன். இந்த வாட்சோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நான் இக்மெயிலில் பார்த்து தான் இந்த வாட்சை ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் நான் 1200 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் இல்லைன்னு சொன்னால் டெரஸில் போயிட்டு இதை ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். 800 ரூபாய்க்கு கூட நீங்கள் இதை சீப்பான ப்ரைஸுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஆன்லைனில் என்ன மாதிரி ஆர்டர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கோகுல் டெக்கில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுவிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை நீங்கள் உங்களோட கைக்கு எடுக்கிற விஷயம் வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். பொருள் வந்ததும் அதையும் ரிவ்யூவும் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க கோகுல் டெக்கில் அந்த வீடியோ இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ் தான் இது. இதில் பாருங்கள், டைம் காட்டுது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்குது. ஹோம் இப்படி தான் இருக்க போகுது. வாட்சை வடிவாக பாருங்கள். அடுத்த இதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த பாக்ஸில் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹார்ட் ரேட் பார்க்கலாம். அடுத்தது பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணலாம். கோல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கோல் கதைக்க முடியாது. பட் அந்த கோல் வந்ததுக்கான அலர்ட்டை இதில் எடுக்கலாம். அடுத்தது பீச்சேட்டுக்கான மெசேஜை பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் கியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்விட்டரில் வர மெசேஜை பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் இருக்கிற மெசேஜை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜை கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். ஃபோட்டோவை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் அதாவது உங்களோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி இதில் வச்சு கொண்டு டச் பண்ணுறது மூலமாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ என்ன மாதிரின்றதை இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதில் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. அடுத்தது இதுதான் நான் சொன்ன ஸ்மார்ட் வாட்ச். பாருங்கள், இதுதான் ஸ்மார்ட் வாட்ச். இதோட ஃப்ரண்ட் சைட் தான் இது. இது பேக் சைட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான பாரம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மூண்டும் தான் இதில் வந்தது. அடுத்தது இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு நீங்கள் சார்ஜ் போடுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சார்ஜ் போடுறதுக்கான பின். உங்களோட மொபைலுக்கு வர சார்ஜர் அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை சார்ஜில் போடலாம். ஸோ அதையும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுறேன். இது இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேக் சைட். இது ஃப்ரண்ட் சைட்டாக இருக்கும். இது ஹோம் பட்டன். இந்த வாரம் நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வாரம் இந்த சைட்டில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் வாட்சை ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன மாதிரி இதை ஃபோனோட கனெக்ட் பண்ணுறத பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்சை எப்படி சார்ஜில் போடுறேன்னு சொல்கிறேன். இது மொபைலோட சார்ஜர் அடாப்டர். இதை இதுக்குள்ளே இன்புட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சார்ஜில் போட்டிங்கன்னு சொன்னால் சார்ஜ் வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் CPU இல்லைன்னு சொன்னால் USB ஸ்லாட்டில் போயிட்டு இதை அடித்து நீங்கள் சார்ஜில் போடலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது சார்ஜ் வருது.
இப்போ வந்து இதை உங்களோட மொபைலோட எப்படி கனெக்ட் பண்ணுறேன் தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் இந்த வாட்சை ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்சை ஆன் பண்ணியாச்சு. டைம் எல்லாம் ப்ளேயாக தான் இருக்குது. ஃபோனோட கனெக்ட் பண்ணதும் இது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரியல் டைமுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்சில் வந்து இதுதான் தீமாக இருக்குது. இந்த ஹோம் பட்டனில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தீம் வந்து மாறும். பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணதும் பாருங்கள் இப்படியான தீம் வந்து வருது. நீங்கள் வந்து உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி இந்த தீமை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து விபிஎம் கவுண்ட் பண்ணுறது, அடுத்ததை பார்ப்போம். இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கானது, இதை வந்து நான் செக் பண்ணலை. அடுத்தது வந்து மெசேஜ் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து மியூசிக் இருக்குது. அடுத்தது வந்து மோருக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கான செட்டிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். மோருக்குள்ளே போகிறேன், லாங் ப்ரெஸ் பண்ணதும் நார்மலாகவே மோருக்குள்ளே போகும். ஓகே, மோருக்குள்ளே போயிட்டு ஒன்றா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு வரும். இதில் பாருங்கள் கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேமராவை கனெக்ட் பண்ண முதல் இந்த ஃபோனில் போயிட்டு இந்த வாட்சை சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபிட் ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வேணும். ஸோ நான் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு சர்ச் பண்ணுறேன் ஃபிட் ப்ரோன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் வந்து நிற்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 26 MB தான். 1,65,000 பேர் வந்து இந்த ஆப்பில் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபிட் ப்ரோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் ஃபிட் ப்ரோ ரன்னிங்னு சொல்லி காட்டுது. இப்போ பாருங்கள் இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்னோடய ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ஒன்லாம் வச்சுருக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் நாங்கள் நிற்கிறது வந்து ஹோமில். ரெண்டாவது பாருங்கள் செட்டுன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் மேலே டொப்பில் காட்டுது பைண்ட் டிவைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மோர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது எலோ கேட்டுச்சுன்னு சொன்னால் எலோ கொடுத்துக்கொள்ளுங்க. இது லொக்கேஷனை வந்து எலோ பண்ண கேட்குது. நான் வைல் யூஸிங் தி ஆப்புன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணதும் பாருங்கள் என்னோடய வாட்ச் காட்டுது. ஸோ இந்த வாட்சுக்கு மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ச் வந்து கனெக்ட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ச் அடுத்தது வந்து 28 C2ன்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து மெசேஜ் புஷ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் எலோ பண்ணலாம். கோல் வந்துச்சுன்னு சொன்னால் ரிமைண்ட் பண்ண வேணுமா இருந்தால் நீங்கள் முதலாவது வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் எலோ பண்ணும்போதும் எலோ கேட்கும், எலோ கொடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நான் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் வந்து எலோ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து மெசேஜ் புஷ்ன்ற ஆப்ஷனில் வந்து நான் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்னோடய ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து தீமை செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இதில் பாருங்கள் டயல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, ரெண்டாவதாக இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து டிஃபால்ட்டான தீமை தான் காட்டுறாங்க. அதாவது இந்த வாட்சோட வந்த தீம் தான் இதில் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள் ரெக்கமெண்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நிறைய தீம் தந்துருப்பாங்க. ஸோ எங்களுக்கு என்னென்ன தீம் தேவையோ அதை வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து நாம் செட் பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இதில் ரெண்டாவதாக ஒரு காரோட தீம் இருக்குது, அதை வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணதும் என்னோடய வாட்சில் வந்து அந்த தீம் வந்து செட் பண்ணப்படும். இப்போ பாருங்கள் கீழே வந்து சிங்க்ரனைஸ் டயல்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதும் என்னோடய ஸ்மார்ட் வாட்சையும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே தீம் வந்து செட் பண்ணப்படும். ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லேயும் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணப்படுது எப்படி அப்டேட் ஆகுதுன்னு சொல்லி. இதுலேயும் நீங்கள் பாருங்கள் ரெண்டையுமே வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஒரு ஃபோனில் வந்து அப்டேட் ஆகுது, அட் த சேம் டைம் அந்த வாட்ச்லேயும் வந்து அப்டேட் காட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்சில் வந்து அந்த தீமை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தீமை வந்து இந்த வாட்சில் வந்து நீங்கள் செட் பண்ணுறது. ஸோ தீமை வந்து செட் பண்ணுறது சொல்லிட்டேன். எல்லாம் வந்து எனேபிள் பண்ணுறதும் பார்த்தாச்சு. இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெசேஜ் வந்து போட்டு காட்டுறேன். அதோட அலர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு எனக்கு வேணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இன்னொரு ஃபோன்லேருந்து மெசேஜ் போட்டிருக்கிறேன். அதுக்கான மெசேஜும் வந்து இதில் வரும். அடுத்தது வந்து வேறு மெசேஜும் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து இதில் காட்டும் பாருங்கள் இந்த வாட்சில். இதில் போயிட்டு நான் மெசேஜுக்கு போகிறேன்.
போனதும் பாருங்கள் எனக்கு வந்து மெசேஜஸ் எல்லாமே இதில் காட்டுது, வாட்ஸ்அப் எல்லாமே இதில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து வார மெசேஜை வந்து இதில் பார்க்கலாம். பட் இதுக்கான ரிப்ளை மட்டும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து செய்ய முடியாது. யாராவது மெசேஜ் பார்த்தா நீங்கள் அதுக்கான அலர்ட்டை வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம். என்னென்ன மெசேஜ் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் இதில் போயிட்டு ரீட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து நீங்கள் இதில் சிம்மை போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் அலர்ட்டும் அடுத்தது வந்து டைமும் தான் வாட்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், கேமரா வந்து யூஸ் பண்ணுற சொல்கிறேன். ஃபோனோட கேமரா வந்து இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், ஹோம் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் போயிட்டு கேமராவுக்கு போகிறேன். கேமராவுக்கு வந்து மோர் செட்டிங் தான் போக வேணும். மோருக்குள்ளே போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணதும் உள்ளே போகும். இப்போ வந்து கேமராக்குள்ளே போகிறேன். ஓகே, கேமராவுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கேமராவில் வந்து ஹோம் பட்டனில் திரும்ப ஒருக்கா லாங் ப்ரெஸ் பண்ணதும் கேமரா வந்து என்னோடய ஃபோனோட கேமராவோட சிங்காக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபிட் ப்ரோ ஆப்பில் போயிட்டு ரிமோட் ஷட்டரை நான் கிளிக் பண்ணதும் பாருங்கள், அதில் போயிட்டு கேமரா வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒருக்கா ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஒவ்வொரு 3 செகண்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணலாம். இப்போ திரும்ப நான் தான் கிளிக் பண்ணுறேன் ஹோம் பட்டனை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபோட்டோ எடுக்குது. ஓகே, எடுத்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்கில் தான் இருக்குது. என்ன சொன்னால் நான் கேமரா வந்து இப்படியே நிலத்தில் வச்சு கொண்டு தான் எடுத்தது. ஸோ அதனால அந்த ஃபோட்டோ வந்து பிளாக்காக தான் தெரியும். இவ்வளோ தான் வீடியோ. இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து என்ன மாதிரி ஃபோனோட கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியான இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் கூடிய சீக்கிரமே ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்கு வந்து சிம் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்சை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளுங்கள்.